34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி முதலமைச்சரை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரையறுக்கப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சியில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி, கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி முதலமைச்சரை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சத்துணவு ஊழியர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி என்று சென்னையிலே தமிழக முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக லட்சம் பேர் சென்னையை நோக்கி செல்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் சென்னையிலிருந்து வெளியேறுவதில்லை என்ற முடிவோடு சென்னைக்கு செல்கிறோம். அந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. இதனிடையே சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வட்ட அலுவலகங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் 22ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு ஊழியர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை ஒன்று திரட்டி போராட்ட களத்திலே குதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய 20ஆம் தேதி வட்டக்கிளைகளிலே ஆர்ப்பாட்டமும் 22ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே உண்ணாவிரத போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. தமிழகத்திலே நிலவி வரக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உடனடியாக போராடக்கூடிய சத்துணவு ஊழியர் சங்கத்தை அழைத்து பேசி போராட்டம் அறிவிக்காத போலி சங்கங்களை அழைப்பதை கைவிட்டு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.